லெனின், இந்த கூட்டம் வாக்குகளாக மாறாது என்ற அந்த முடிவுக்கு எந்த அடிப்படையில் வர்றாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறார் திரு காமேஷ். உங்களுடைய பார்வை. பொதுவாக தமிழர்கள் கலை இலக்கியம் அது சார்ந்த நபர்கள் மீது ஒரு கவர்ச்சியோடு பார்க்கக்கூடிய தன்மை காலங்காலமாக இருக்கிறது. மிகவும் படித்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய அருகில் இருக்கிற கேரளாவில் சன்னி லியோனுக்காக கூடிய கூட்டத்தை பார்த்து பிரமித்து போய்விட்டாங்க கேரளவாசிகளை. அந்த அம்மாவே நீந்தி தான் வந்தாங்க. அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை திணறி விட்டது. இப்போ பொதுவாக ஒரு திரை கவர்ச்சிக்கு மக்கள் பார்ப்பது, இளைஞர்கள் ஆட்படுவது, அதுவும் இப்போ நீங்கள் ரஜினிக்கு இல்லாத கூட்டமா? ஒரு காலத்தில் நான் மதுரையில் படிக்கிற போதெல்லாம் அந்த படம் வந்து விட்டால் எவ்வளவு கட் அவுட் அபிஷேகங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் வரும். இது ஒரு கல்ட்டாக டெவலப் பண்ணாங்க திரைத்துறையினர். அது அவங்க படங்களை ஓட வைப்பதற்கு எல்லாம் பண்ணுது. இப்போ அந்த மாதிரி பார்க்க வந்த கூட்டம் தான். ஆனால் எல்லா இடங்கள்லையும் இதை விட நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருந்த இடத்துல கூட ஏர்போர்ட்டை எங்கேயுமே இந்த மாதிரி குறி வைத்து உள்ள அனுமதித்தது இல்லை. நண்பர் கூட காமேஷ் சொன்னாரு, அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. மத்திய கட்டுப்பாட்டில் இருக்கு. அநேகமாக கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த சேதாரங்கள்லாம் பயனர்கள் தலையில விழுந்துட முடியாது. அப்போ அவங்க தான் அதுக்கு பண்ணணும். சிஆர்பிஎஃப் கண்ட்ரோல்ல தான் இது இருக்கு. மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய இதுதான் அது. எனவே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது நடவடிக்கை எடுப்பது என்று அறிவித்து விட்டது. ஏன்னா அது நம்ம பண்ணணும். என்ன விஷயம்னா, பொதுவா ஒரு தலைவர் வர்றாங்கன்னா வர்ற இடங்கள்ல ஒரு 5 பேர் 6 பேர் மாவட்ட நிர்வாகிகள் போய் வரவேற்பாரு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை, எதிலும் கட்டுப்படாத ஒரு கூட்டத்தை மிக மோசமான முறையில சுவரி தாண்டி குதிச்சு அல்லது பேரிகார்டை உடைச்சி, ஏங்க அவங்க மாநில மாநாடு அவங்க மாநாடு நடத்தினாங்க, அவ்வளவு சேர் உடைஞ்சு போச்சு. இது கேரளாவில இருந்தெல்லாம் சேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவர் போட்ட பேட்டியெல்லாம் பார்த்தோம். இது ஒரு அநாகரிகமானது. முதல்ல அடுத்தவங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய நீங்க முதல்ல எங்களை நீங்க சரி பண்ணிக்கீங்க, உங்களை நீங்க சரி பண்ணிக்கீங்க. இப்ப நாங்களும் தான் 100 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோம். விடுதலை போராட்ட காலத்துல அண்டர் கிரவுண்டு மூவ்மெண்டாவே நாங்க இருந்திருக்கிறோம். தடை செய்யப்பட்ட இயக்கமாவே பயணம் செய்திருக்கிறோம். மக்களுடைய அந்த வாழ்வாதாரங்கள், குடிசைகள்ல தங்கி எங்களுடைய தலைவர்கள் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் பாம்பு கடிச்சு செத்துருப்பாங்க, எத்தனை பேர் குன்றை போட்டு செத்துருக்காங்க. இப்படி தலைவர்கள் தியாகம் செய்து மக்களுக்காக நின்ற ஒரு காலம் போய் இப்ப தொண்டர்களை தூக்கி போடுறது, பவுன்சரை வச்சு தூக்கி போடுறது, அல்ல அது நடந்துகிட்டு வந்தாக்க கண்டுகாம போறது, இது ஒரு நல்ல தலைமைக்கு, ஒரு நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையதாக நான் கருதவில்லை. காமேஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த அநாகரிகம்னு நீங்க குறிப்பிடுபவர்கள் இந்த 2 ஆண்டுகளாகத்தானே தாவேக்காவினரா இருக்காங்க. அதற்கு முன்பு அவர்கள் அப்படியானவர்களாக இல்லையே. அப்ப ஏன் இந்த செயல்பாடுகளுக்கு தாவேக்கா அல்லது விஜய் காரணம் என்று சொல்லப்படுதுன்னு கேட்கிறார். அது ரொம்ப பேத்தட்டிக்கான கொஸ்டின். அப்போ இது மாதிரி நடந்துக்கல அவங்க. மற்ற கட்சிகளுக்கு வாக்காளர்கள் இருக்கும்போது இது மாதிரி பேரிகார்டை உடைச்சாங்களா? சொல்லுங்களேன் காமேஷன். இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்காங்களா, உடைக்கிறாங்களா? என்ன காரணம் அது? அப்ப அந்த குற்றச்சாட்டு நீங்க தான் தூண்டி விடுறீங்கன்னு அர்த்தமா? அது அப்படி எடுக்கலாம்ல பொருள். அப்படி கொள்ளக்கூடாது. ஓட்டர் என்பது இப்ப வந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கலாம். அது நடக்காது. அப்படியெல்லாம் எல்லா திரைத்துறை நபர்களுக்கும் வருகிற கூட்டம் அப்படியே வாக்காக மாறுமையானால் இந்தியாவில் திரைத்துறையினுடைய ஆட்சி தான் இருக்கும், உண்மையே சொல்ல போனா. அப்ப என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஒரு கொள்கையை முன்மொழிந்து வர்றீங்க, அதை நீங்க விமர்சன ரீதியா வைக்கிறீங்க, அதை எதிர்கொள்றோம். அந்த கொள்கையில என்ன சொல்றீங்க? ஒன்று திராவிட இயக்க கொள்கையில உள்வாங்குவதா சொல்றீங்க, பெரியாரை ஏற்றுக்கொள்வதாக சொல்றீங்க. இந்த பக்கம் பிளவுவாத, வகுப்புவாத அல்லது மதவெறி பாசிசத்தை எதிர்க்கிறீங்க. இன்னொரு இடத்துல உங்கள் புரிதல் எப்படி இருக்கு? பாசிசமும் பாயசமும் ஒண்ணுங்கிறீங்க. இதை பத்தி நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். முதலில் ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும் ஒரு கொள்கையில. தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்கள் வருது. இப்ப முதலமைச்சர் தொடர்ந்து திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாமே செய்யல, அதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். செஞ்சது ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொன்னா மக்கள் எப்படி நம்புவார்கள்? இப்ப நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, அது கேள்வி, அந்த விமர்சனத்துக்குரிய கேள்வி. அது முக்கியமாக வங்கி கடன், கல்வி கடனை ரத்து செய்வோம், நீட்டா ரத்து செய்வோம் சொன்னீங்க. முதல் கையெழுத்து எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் போடலன்னு. உண்மைதான். என்னன்னா, இந்த மாதிரி ஆதரவை இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி பெற்று மத்தியில ஆட்சி பொறுப்பு வந்த போது வங்கிகள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு இருக்கு. ஒரே ஒரு உத்தரவின் மூலமா அத்தனை கல்வி கடன்களையும் ரத்து செய்ய முடியும்.
கடந்த காலங்களில் விபி சிங் ஆட்சி காலத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்த போதும் வாக்குறுதி கொடுத்தது 2021 தேர்தல் வாக்குறுதி. நீட்ட நாங்க எங்க கிட்ட ரகசியம் இருக்கு நாங்க வந்தான்னு 24க்கு மாத்தி சொல்லாதீங்க. இந்தியா கூட்டணி வந்தா செஞ்சிருப்போம்னு. நீங்க கொடுத்த வாக்குறுதி 2024 பாராளுமன்ற வாக்குறுதி இல்ல, 2022 சட்டமன்ற வாக்குறுதி. பதில் சொல்லட்டும் திரு நீங்க விமர்சகரே கிடையாது. முதல்ல கொஞ்சம் அடக்கத்தோட பேசுங்க. அதை நான் உணர்ந்து தான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, நீட் என்பது என்ன, ஒரு ஒன்றிய அரசுடையது. ஒன்றிய அரசுக்கு ஆட்சி பொறுப்பு வந்தா ராகுல் காந்தி வரணும். இதே சென்னையில கூப்பிட்டு அவர் சொன்னாரு, இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வறுமையானால் நீட் மாநிலங்களுக்கு கட்டாயப்படுத்தப்படாது, அது ஆப்ஷன் வைப்போம். விலக்கு கேட்கிற மாநிலங்களுக்கு விலக்கு 2024ல தானே கொடுத்தாரு திரு லெனின். அதுக்கு முன்னாடி நாங்க சொன்னோம். அதுதான் இல்ல, அதற்கு முன்பு அந்த முதல் கையெழுத்து நீட் என்று குறிப்பிட்ட போது அதுல கீழே ஸ்டார் போட்டு ஒன்றிய அரசாக காங்கிரஸ் வறுமையானால் விலக்கு பெறுவோம்னு சொல்லலையே. இல்ல, இப்ப ஒவ்வொன்றுக்கும் கேட்டீங்கன்னா, நாங்க இப்ப படம் வெளியிட்டோம்னா 1000 ரூபாய் டிக்கெட் நீங்க சொல்லியா போடுறீங்க. பிளாக் மணில தான் ஃபுல்லா நடக்குது. நீங்க நான் பதில் சொல்லட்டுமா? நீங்க பேசும்போது நீங்க பேச விட்டு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு நாகரிகத்தையும் ஆலோசனை சொல்றீங்க. நீங்க முதல்ல அதுல நடந்துங்க. நான் என்ன சொல்றேன், 1000 ரூபாய் இதே தொண்டர்கள் தாங்க கொடுக்குறான். 1000 ரூபாய் கொடுத்து இந்த தொண்டர்களுக்கே நியாயம் செய்ய முடியாத நீங்கள் மக்களுக்கு எப்படி நியாயம் செய்யுங்க? அதான் என்னுடைய கேள்வி. 1000 ரூபாய் கொடுப்பது சரியா? நீங்கள் திரைத்துறைக்கு வாங்குகிற 200 கோடி ரூபாய்க்கு வரி கட்டுகிறீங்களா? வெளியிடுங்க வெள்ளை அறிக்கை. இத கேட்டார நண்பர், என்னுடைய அருமை நண்பர் ஸ்ரீதர் எக்ஸ்எம்எல்ஏ, இப்ப அதை வெள்ளை அறிக்கை விடுங்க. நீங்க இதுவரையும் கட்டினத ஏங்க, ஒரு காருக்கு நீங்க டாக்ஸ் கட்டாம அடம் பிடிச்சீங்க. நீங்க நாட்டு மக்களுக்கு உபதேசம் செய்றீங்க. முதல்ல நீங்க உங்களை சரி பண்ணீங்க சார், அப்புறம் நாட்டுக்கு ஆலோசனை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல்ல வந்துட்டீங்க, அப்போ ஒரு பொறுப்பாக அதை உணர்ந்து அதற்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நாங்கள் பதிலளிக்கிறோம். நீங்கள் விமர்சனம் இப்ப நீங்க சொல்றீங்க மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை வேணா, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் ஆமாம் வேண்டும் அழுத்தமாக சொல்றோம். நான் நினைக்கிறேன், இந்த அரசு இந்த முறையே மாதந்தோறும் மின் கட்டணத்துக்கான அந்த விலையை போட வேண்டும். மாதந்தோறும் இதான் கட்டணம், அது நாங்க கேட்கிறோம். நீங்க இந்த மாதிரி பண்றது இல்லையே. ஆனா ஒன்றிய அரசு பெட்ரோல் விலை ஏறிய போது, கேஸ் விலை ஏறிய போது விஜய்க்கு என்ன ஓய்வு எடுத்துட்டீங்களா? ஏன் அதை எடுத்து நீங்க போராட்டம் நடத்தல? மக்கள் பெருந்திரள் போராட்டத்தை நடத்தல? சரக்கு கட்டணம் உயர்வதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எண்ணெய் எரிவாயு கட்டண உயர்வு தான். ஏன் அது குறித்து நீங்க 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு அரசு கட்டண உயர்வு வந்ததற்கு இது பண்றீங்க. அப்ப ஆட்டுவிப்பார் யாரோ அப்படிங்கிற ஒரு பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆட்டி வைக்கிறார்கள், நீங்கள் ஆடி காட்டுகிறீர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்காது. கூட்டம் கூடலாம், கூட்டம் கூட முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் எல்லாரும் பேசுனாங்க. அதான் கூட்டம் கூடலாம், அவை அனைத்தும் வாக்குகளாக வராது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கல்வி ஒவ்வொரு மூலையிலும் மூளை முடுக்கெல்லாம் சென்று கேள்விகளை முன்வைக்கும். அந்த கேள்விகளுக்கான விடையை தேடுகிற போது உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். திரு இடும்பாவனம் கார்த்திக் காத்திருக்கீங்க, குறுக்கிட விரும்புறீங்க ஒரு வரியில. ஏன்னா அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதுனால 200 கோடி வாங்குனீங்களே, அதுக்கு டாக்ஸ் கட்டனீங்களான்னு. இந்தியாவிலே 2வது 80 கோடி டாக்ஸ் கட்டினவர் விஜய் தான். முதல்ல கட்டினது ஷாருக் கான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன். 1000 ரூபாய் பணம் வாங்குறான்னு சொன்னார் இல்லையா, அவர் நடிச்சு அவர் வாங்கின சம்பளத்தோட முடிஞ்சது. அதுக்கப்புறமாக சார் நீங்க பேசும்போது நான் பேசல, எனக்கு கொடுக்குற வாய்ப்புல நீங்க பேசாதீங்க. இப்ப நான் அதான் நினைக்கிறேன், அந்த 1000 அவருக்கு போல வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் போகுது. அதுக்கு விஜய் எந்த சம்மந்தமும் இல்ல.